கண்களுக்கு விருந்தளித்து சென்ற நடனக்குழுவினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக கடந்த மாகாண மட்ட பரீட்சையில் முதல் 20 இடங்களை பெற்றுக்கொண்ட மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு நடைபெற உள்ளது. Thank you for the vibrant performance. And up next is the honoring of the top 20 students who scored high passes in the last provincial exam. Oppan Gangnam Style. Gangnam Style. 낮에는 따사로운 인간 여자 커피 한 잔에 연유하는 품격 있는 여자 밤이 오면 심장이 뜨거워지는 여자. எமது பகுதியின் டாப் 20 மாணவர்களுக்கான சான்றிதழ்களும் நினைவு சின்னமும் தற்பொழுது வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளது. இதனை வழங்குவதற்காக இந்நிகழ்வினை பிரதம அதிதியாக அலங்கரித்துக் கொண்டிருக்கும் எமது கல்லூரி முதல்வர் மற்றும் விசேட அதிதிகள் மற்றும் எமது கல்லூரியில் தற்பொழுது பிரதி அதிபர்களாக கடமையாற்றிக் கொண்டிருக்கும் பிரதி அதிபர்கள் ஆகியோரை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். மேலும் இந்நிகழ்வானது வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருப்பதற்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கும் அஷ்கான் என்ஜினியரிங் ஒர்க்ஸ் நிறுவன தலைவர் மிஸ்டர் எம் அஷ்கான் அவர்களையும் SM நௌஷாத் MLT AMH ஹாஸ்பிட்டல் சாய்ந்த மருது அவர்களையும் மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் தரம் 10-11 பகுதியின் ஒருங்கிணைப்பாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கும் மிஸ்டர் AL ஃபாரூக் சார் அவர்களையும் அழைக்கின்றேன். முதல் 20 இடங்களை பெற்ற மாணவர்களின் பெயர்கள் வருமாறு: ASA சஜாத், MRM அஷால், SM சாபித், ARA ஆதில், MM நுஷ்கி, ZMR ஷரோஸ், MN அர்ஹப் ஹசன், MMN அஷ்ரிம், MFM சஹல், MZM ஷாபித், NM அக்ஷத், IKM ஆகில் கான், MK கனாஸ், H அப்துல்லா, SAM ஆபித், N அகீப், K தகி ஹுசைன், MNMA ஹம்தான், MRM மிர்ஃபாக், J அஃப்தாப் அகமது. மாணவர்கள் விரைவாக வந்துதவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
தேங்க்யூ சார். இனிய மாணவர்களுக்கு இவ்விழாவின் கௌரவ அதிதியாக இயங்கிக் கொண்டிருக்கும் என்ஜினியர் மிஸ்டர் MIM ரியாஸ் சார் அவர்களை, செக்ரட்டரி SDAC அவர்களை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார். அடுத்து இவ்விழாவின் விசேட அதிதிகளுள் ஒருவரான அஷேக் ULS ஹமீத் மௌலவி சார் அவர்களால் இம்மாணவர்களுக்கான சான்றிதழ்களையும் நினைவு சின்னத்தையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார். அடுத்து விசேட அதிதிகளுள் ஒருவரான மிஸ்டர் AHM அமீன் சார் அவர்களால் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார். அடுத்து எமது பகுதியின் பகுதி இணைப்பாளரான மிஸ்டர் AL ஃபாரூக் சார் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். தேங்க்யூ சார். அடுத்து எமது பகுதியின் பகுதி தலைவர் மிஸ்டர் ஃபாய் சார் அவர்களால் வழங்கப்பட உள்ளது. மாணவர்கள் விரைவாக வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார். அடுத்து இருமொழி கற்கை பிரிவின் பகுதி தலைவர் மிஸ்டர் திஷான் சார் அவர்களால் வழங்கப்பட உள்ளது. தேங்க்யூ சார். அடுத்து SM நௌசாத் சார் அவர்களால் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
சாதனையாளர்களுக்கு எமது வாழ்த்துக்கள், வழங்கி வைத்த அதிதிகளுக்கு எங்களது நன்றிகள். அடுத்ததாக கௌரவ அதிதி உரையை வழங்குவதற்கு பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்றுக் குழுவின் செயலாளர் பொறியியலாளர் மிஸ்டர் MIM ரியாஸ் சார் அவர்களை மேடைக்கு தாழ்மையுடன் அழைக்கின்றேன். We wish them continued success and excellence in all their future endeavors. As we move on, we are honored to invite our guest of honor, engineer Mr. MIM Riyaz sir, to share his thoughts with us. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். இன்று இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஓயல் தின நிகழ்வுகளை மிகவும் சிறப்பாக தலைமை தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தரம் 11 பகுதி தலைவர் MHM பாயிசர் அவர்களே, இருமொழி கற்கை பிரிவு இணைப்பாளர் திசான் சார் அவர்களே, இன்றைய நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது பாடசாலையின் அதிபர் MI யாபிர் சார் அவர்களே, விசேட அதிதிகள் வரிசையிலே ஓய்வு பெற்ற அதிபர் அமித் மௌலவி சார் அவர்களே, பிரதி அதிபர் அமீன் சார் அவர்களே, உதவி பகுதி தலைவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, STC உறுப்பினர்களே, விசேட அதிதிகள் வரிசையிலே நௌசாத் MLT அவர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலில் இந்நிகழ்வுக்கு என்னை கௌரவ அதிதியாக அழைத்ததையிட்டு இந்த நிகழ்வின் ஏற்பாட்டு குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, பாடசாலை அபிவிருத்தி குழுவின் செயலாளர் என்ற வகையிலே எனது கருத்துக்களை பதிவிடுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையிலேயே இந்த ஓயல் தின நிகழ்வு என்பது ஒவ்வொரு மாணவனுடைய வாழ்க்கையிலும் விசேட நிகழ்வுகள் போன்று, அதாவது ஒரு தரம் மாத்திரம் நிகழ்கின்ற நிகழ்வுகள் போன்று ஒரு நிகழ்வாகவே கருத வேண்டியுள்ளது. இந்த ஓயல் தின நிகழ்வு என்பது உங்களுக்கு ஒரு மனதிலே மிகவும் ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவாக இது அமைய போகின்றது. ஒரு பசுமரத்தாணி போன்று இந்த நிகழ்வுகள் மீண்டும் மீண்டும் உங்களுடைய எஞ்சிய வாழ்நாளிலே மீண்டும் மீண்டும் மீட்டு பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இது அமைய போகின்றது. இந்த நிகழ்வு உங்களுக்கு ஒரு கசப்பான அனுபவமா அல்லது ஒரு பசுமையான நினைவா என்பதை தீர்மானிக்க போவது உங்களுடைய பரீட்சையின் பெறுபேறுகள் தான். ஆக நீங்கள் உங்களுடைய பரீட்சை பெறுபேறுகள் சிறப்பானதாக இந்த பாடசாலைக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பெருமை சேர்க்கக்கூடியதாக அமைகின்ற பட்சத்திலே இந்த ஓயல் தின நிகழ்வு என்பது உங்களுக்கு மிகவும் ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவாகவும், உங்களுடைய பரீட்சை பெறுபேறுகளிலே நீங்கள் கோட்டை விடுகின்ற பட்சத்திலே அது உங்களுக்கு ஒரு கசப்பான ஒரு நிகழ்வாகவும் இது அமைய போகின்றது. ஆகவே இந்த ஓயல் நிகழ்வுகள் எவ்வளவு பிரமாண்டமாக நீங்கள் கொண்டாடினாலும் மிக முக்கியமான விடயத்திலே நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அதுதான் உங்களுடைய பரீட்சை பெறுபேறுகள். அந்த பரீட்சை பெறுபேறுகளிலே நீங்கள் மிகவும் சிறந்த பருவத்தை அடைவதற்கு உங்களுடைய முழு முயற்சியையும் நீங்கள் அர்ப்பணிப்புடன் அர்ப்பணிக்க வேண்டும் என்று உங்களை இந்த நிகழ்விலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு உங்களுக்கு அமையப்பட்டிருக்கின்ற எங்களுடைய பாடசாலையின் அதிபர் தலைமையிலான ஆசிரியர் குழாம் மிகவும் ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர் குழாம் உங்களுக்கு இருக்கின்றது. நீங்கள் அந்த வகையிலே மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். எங்களுடைய அதிபர் MI ஜாபிசர் அவர்கள் அவருடைய அந்த காலத்திலே கடந்த முறை அல்லது அதுக்கு முந்தின முறை என நினைக்கின்றேன் 23 மாணவர்கள் 9A சித்தி பெற்று ஒரு வரலாற்று சாதனையை ஏற்படுத்திய ஒரு அதிபர். அவர் ஒரு வரலாறு படிப்பிக்கின்ற ஆசிரியர் மட்டுமல்ல, ஒரு வரலாறு படைக்கின்ற ஒரு அதிபர் என்றுதான் நான் பார்க்கின்றேன். அதே போன்று உங்களுடைய பிரதி அதிபர்கள் அதிபர் அவர்களுக்கு மிகவும் பக்கபலமாக நின்று இந்த பாடசாலையை முன்னேற்றிச் செல்வதிலே மிகவும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகின்றார்கள். அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
அது மட்டுமல்லாமல் உங்களுடைய பகுதி தலைவரை எம்எச்எம் பாயிசர் அவர்களை பற்றி சொல்வதென்றால் அவருக்கு எந்த நேரமுமே இந்த மாணவர்களை எவ்வாறு இன்னொரு 9A அதிகரிக்க செய்வது, 20 இருந்தால் இப்போ 21 ஆகிறது, 21 இப்போ 22 ஆக்குகின்ற இந்த சிந்தனையிலேயே தனது இந்த பாடசாலை நாட்களை அவர் கழித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் எங்கு சந்தித்தாலும், பள்ளியில் சந்தித்தாலும் அல்லது ஒவ்வொரு வீதியில் சந்தித்தாலும் நிப்பாட்டி, சார் இன்னொரு 8Aயில் ஒரு 9 பிள்ளைகள், அதில் ஒரு 4 பிள்ளைகள் 9A எடுத்துட்டோம்னா நம்மளோட பிள்ளைகள் வந்து 24,000 25,000 என்று எந்த நேரமுமே அந்த பாடசாலை அதாவது இந்த மாணவர்களுடைய 9A எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு என்ன சொல்வது கங்கணம் கட்டி கொண்டு திரிகின்றார் என்றுதான் கூற வேண்டும். நிச்சயமாக அவர் அவருடைய அந்த போட்டியிலே சவாலிலே வெற்றி பெறுவார் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையும் எனக்கு இருக்கின்றது. ஆக மாணவர்களை நீங்கள் இருக்கின்ற இந்த ஒரு மாத காலத்திலே கட்டாயம் மிகவும் திட்டமிட்டு அர்ப்பணிப்புடன் உங்களுடைய கல்வியை தொடருங்கள். சொல்லுவார்கள், இஃப் யூ ஃபெயில் டு பிளான் யூ பிளான் டு ஃபெயில். ஆக இந்த இருக்கின்ற காலம் அவ்வளவும் மிக பொன்னான காலம், மிக குறுகிய காலம். இதிலே உங்கள் தேவையில்லாத சிக்கல்களுக்கு மாட்டி விடாமல், தேவையில்லாத விபத்துக்கள், தேவையில்லாத சுகையினங்கள், அவ்வாறான அசௌகரியங்களுக்கு நீங்கள் முகம் கொடுத்து விடாமல் மிகவும் கவனமாக இருக்கின்ற அந்த ஒரு மாத காலத்தை நீங்கள் கவனமாக படிப்பின் பக்கம் உங்களுடைய நாட்களை செலவு செய்ய வேண்டும். தனியே படிப்பு மட்டும் தனியே வந்து இந்த சமூகத்தில் எங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை பெற்றுத்தராது. ஒழுக்கத்துடன் கூடிய அந்த கல்விதான் எமது சமூகத்துக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருப்பதோடு அந்த ஒழுக்கத்துடன் கூடிய கல்விதான் உங்களுக்கு ஒரு சிறந்த அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு உண்டு. அது மட்டுமல்லாமல் இன்றைய இந்த நிகழ்விலே உங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்க்கும் போது மிகவும் மனதுக்கு சந்தோஷமா இருக்கின்றது. ஆண் மாணவர்களால் இவ்வளவு திறமையாக செய்ய முடியுமா என்கின்ற ஒரு ஆச்சரியம் எனக்குள்ளே எழுந்தது. அந்த வில்லுப்பாடல் சாயிர கல்லூரி என்றால் வில்லுப்பாடலிலே எப்போதுமே ஒரு தனி பிராண்ட் ஒன்று இருக்கு என்பதை அந்த வில்லுப்பாடல் நிகழ்ச்சி எமக்கு பறைசாற்றி நின்றது. அதே போன்று அமீர் சார் அவர்களுடைய வழிகாட்டலிலே அந்த ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த நடனம், அமீர் சாரை பொறுத்தவரை இந்த பாடசாலைக்கு ஒரு வரம். அவர் நாங்கள் கல்வி கற்கின்ற காலம் தொட்டு இவ்வாறான திறமைகளை வெளிக்காட்டி வருகின்றார். மாணவர்கள் வந்து எவ்வாறு திறமைகளை வெளியெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த தந்திரோபாயம் அவரிடம் இருக்கின்றது. அதுபோன்ற ஆசிரியர் எங்களுடைய பாடசாலை கிடைத்தது உண்மையிலேயே வரம் என்றுதான் கூற வேண்டும். ஆக இறுதியாக நான் என்ன சொல்ல வேண்டும் வருகிறேன் என்றால், உங்களுடைய இந்த ஓயல் தின நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. அது இருக்கிற நிகழ்வுகளும் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு, நீங்கள் எதிர்கொள்ள இருக்கின்ற பரீட்சையிலே மிக சிறந்த பரிசுகளை பெற்று எமது சாகிரா கல்லூரியின் கொடியை உயரப்பறக்க செய்ய வேண்டும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உற்சாகமூட்டும் வகையில் உரையை வழங்கிச் சென்ற கௌரவ அதிதி அவர்களுக்கு எனது உளப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து ஒரு இனிமையான பாடல் அரங்கேற உள்ளது. பாடலை பாடுவதற்கு MJM வஹி மற்றும் KM ஹனீஃப் ஆகியோரை மேடைக்கு அழைக்கின்றேன். Thank you for your motivating and inspiring words. Up next will be a song to be sung by Master MJM Wahi and Master KM Hanif.
ஹலோ. அஜினர் வில்லு அர்ஜுன சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது. எதிரிய கொல்லு இமயத்த வெல்லு உனக்கு ஒரு எல்லை கிடையாது. யாரோ யார் இவனோ ஒரு நீரோ தீயோ யார் அறிவார் ஆளும் வேறிவனோ அதை அசைத்து பார்க்க யார் வருவார். ஓ அஜினர் வில்லு அர்ஜுன சொல்லு எதிரிய கொல்லு இமயத்த வெல்லு. அஞ்சுவது மடம் தக்கத்தினத்தா எஞ்சுவது திடம் தீனாக்குத்தா அஞ்சு விரல் தொடுமே ஆகாயம் வெட்டி விடு வினை தக்கத்தினத்தா எட்டு விடு உனை தின்னாக்குத்தா உன்னுடைய துணை முந்தானை. இவன் ஒரு அதிசய புலி இவன் இருப்பதும் நகர்வதும் புலி அதை அறிந்திடும் பகைவனின் பலி. ஓ தனி ஒரு மனிதனின் படை அதில் 70 விடுதலை விடை அது மலை வழியில் 2 கூடை. ஓ ஏறு முன்னேறு இது கரையே இல்லா காட்டாறு ஓடு முன்னோடு ஒரு வெற்றி என்பது கண்கோடு. அஜினர் வில்லு அர்ஜுன சொல்லு எதிரிய கொல்லு இமயத்த வெல்லு. ஏலே பா ஏலே ஏலே பா ஏலே ஏலே பா ஏலே ஏலேலோ ஏலே பா ஏலே ஏலே பா ஏலே ஏலே பா ஏலே ஏலேலோ. தேவதையின் ரகம் அக்கத்தினத்தா வெண்ணில விமுகம் தீனாக்குத்தா மூடியது ஏனோ கார்மேகம் தேடல் ஒரு கண்ணில் தக்கத்தினத்தா ஊடல் ஒரு கண்ணில் தினாக்குத்தா நாளை இரு கண்கள் சுகமாகும். அழகிய தாய்மொழி இவள் இவள் சிறுக்கையில் இரவுகள் பகல் அட இவளுக்கு இவளே நகல். ஓ அழகிய மெல்லுகென உடல் உன் விழியில் எதற்கடி கடல் அதை துடைப்பது இவனது விரல். ஓ ஏறு முன்னேறு இது கரையே இல்லா காட்டாறு ஓடு முன்னோடு ஒரு வெற்றி என்பது கண்கோடு. ஓ அஜினர் வில்லு அர்ஜுன சொல்லு எதிரிய கொல்லு இமயத்த வெல்லு. தேங்க்யூ. அற்புதமாக பாடலை பாடி எம்மை உற்சாகப்படுத்திய நண்பர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இந்த விழாவில் எமக்கு அறிவூட்டிய ஆசிரிய பெருந்தகைகளை கௌரவிக்கும் உன்னதமான நிகழ்வு நடைபெற உள்ளது.
அதிதிகள் அனைவரையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். It was really a vibrant performance for which I thank the Dwell. And the next is we now take this opportunity to honor our dedicated teachers for their invaluable support and guidance, for which I call the guests on stage. எமது பகுதிக்கு தரம் 10, 11 பகுதிக்கு இஸ்லாம், தமிழ், கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம், வரலாறு, தமிழ் இலக்கிய நயம், ஆங்கில இலக்கிய நயம், குடியற்கல்வி, சிங்களம், வணிக கல்வி, சித்திரம், சுகாதாரம், ஐசிடி, டிசிடி மற்றும் அக்ரிகல்ச்சர் ஆகிய பாடங்களை கற்பித்த ஆசிரியர்களை கௌரவிக்கும் தருணம் இது. நேரத்தை கருத்தில் கொண்டு ஆசிரியர்கள் உங்களுடைய பெயர்களை செவியுற்று விரைவாக வந்துதவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் SHM மஹீம், Mrs. AW Raiza Parveen, Mrs. ULF Rizna, Mrs. FA Najat, Mrs. MR Sanchita Shreen, Mrs. NMF Ismia, Mrs. ML Zainub Ahna, Mrs. SM Shifana, Mr. ALM Azim, Mrs. AR Rikasa, Mrs. MAF Sauna, ஆசிரியர்கள் விரைவாக வந்துதவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். Mrs. MAF Sahna, இவ்வாசிரியர்களுக்கான பரிசில்களை கௌரவ அதிதியான மிஸ்டர் என்ஜினியர் ரியாசர் அவர்கள் வழங்கி வைக்கிறார்கள். Mrs. SF Irfana, Mr. AKM Rinos, Mrs. MH Sanfara ஆகிய ஆசிரியர்களுக்கு எமது கல்லூரியின் பிரதி அதிபர் அஷேக் ஹமீத் மௌலவி சார் வழங்கி வைப்பார்கள். Mr. ALM Rais, Mr. MM Rajiv,
Mrs. J.F. Juhi, Mrs. S.M. Rice, Mrs. V. Sobidas, Thank you, sir. ஆசிரியர்களுக்கான பரிசளிப்பை எமது கல்லூரியின் உதவி அதிபர் மிஸ்டர் அமீன் சார் அவர்கள் வழங்கி வைப்பார்கள். Mrs. A.G. Fatima Aska, Mr. M.F.M. Mufaris, Mrs. M.B.S. Najimus Shifa. Thank you, sir. அடுத்து எமது கல்லூரியிலிருந்து ஓய்வு பெற்று சென்ற மிஸ்டர் ஜின்னா சார் அவர்களை அழைக்கிறேன். Thank you, sir. அடுத்து இந்நிகழ்வு உண்மையாக வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருப்பதற்கு உண்மையாக இப்பகுதியில் இருக்கும் மாணவர்களின் பெற்றோர்களே முழு மூச்சுடனான அனுசரணை வழங்கியுள்ளனர். அந்த அடிப்படையில் பெற்றோர்களின் சார்பாக மிஸ்டர் ரிசாத் கான் அவர்களை அழைக்கிறேன். ஆசிரியர்களாக மிஸ்ஸஸ் ஏ சித்தி காமிலா, மிஸ்ஸஸ் எம்பிஎஸ் நஜிமுஸ் ஷிஃபா, மிஸ்டர் ஏ ரியாஸ் மௌலவி, மிஸ்ஸஸ் ஏஎஃப் நுஸ்ரத், அடுத்து மற்றொரு பெற்றோர் சார்பாக மிஸ்டர் ஜனூஸ் அவர்களை அழைக்கிறேன். ஆசிரியர்களாக மிஸ்ஸஸ் ஏஎம்எஃப் ஃபஸ்ரீனா, மிஸ்டர் எம்எச்எம் முஸ்தன்சிர், மிஸ்டர் எம்எம் உஹைல், மிஸ்டர் ஐஎல் அல்லா பிச்சை, மிஸ்ஸஸ் எஸ்எல் உஸ்னா, மிஸ்டர் எம்எச்எம் அர்சாத், மிஸ்டர் ஏபிஎம் நலீம், Mr. M.B. Mahroof, Mr. M.M. Riyal, Mr. A.L.M. Hakim, Mrs. W.S. Subhashini, Thank you, sir. அடுத்து எமது பகுதியின் பகுதி இணைப்பாளரான மிஸ்டர் எல் ஃபாரூக் சார் அவர்களை அழைக்கிறேன். Thank you, sir. அடுத்து அஷ்கான் என்ஜினியரிங் ஒர்க்கின் உரிமையாளர் மிஸ்டர் அஸ்கான் அவர்களால் தற்போது வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. அடுத்து எஸ்எம் நௌஷாட் எம்எல்டி ஏஎம்எச் சாய்ந்தமருது. ஆசிரியர்களாக மிஸ்ஸஸ் எம்என்ஏ முஹ்சின், மிஸ்ஸஸ் எம்கேஎஃப் ரிப்கா, மிஸ்ஸஸ் ஹெச்எஃப் சனோபர், மிஸ்டர் ட்ரிபிள் எம் ரமேஷ்,
தேங்க்யூ சார். அடுத்து எமது பகுதி தலைவரான மிஸ்டர் ஃபாய் சார் அவர்களை அழைக்கிறேன். மிஸ்ஸஸ் எம்.கே.எஃப். ரிஃப்கா, மிஸ்ஸஸ் H.F. சனோஃபர், தேங்க்யூ சார். அடுத்து இருமொழி கட்டேன் பகுதி தலைவரான மிஸ்டர் திசான் சார் அவர்களை அழைக்கிறேன். ஆசிரியர்களாக மிஸ்டர் M.B.M. நிஸ்வர் மௌலவி, மிஸ்ஸஸ் A.A. மஷிரா பானு, மிஸ் Y. பிரதீபா. அடுத்து எமது பகுதிக்கு மேலதிக வகுப்புகளை நடாத்திய ஆசிரியர்களாக மிஸ் S. அஜீஃபா மற்றும் மிஸ்டர் Y.M. அஷ்ரப் ஆகியோரை அழைக்கிறேன். அவர்களுக்கான பரிசினை எமது கல்லூரியின் அதிபர் அவர்கள் வழங்கி வைப்பார்கள். இறுதியாக இப்பகுதிக்கு விஞ்ஞான பாடம் கற்பித்த எனது பெயரை நானே அழைக்க வேண்டியுள்ளது. மிஸ்ஸஸ் M.I.F. ரோஷன் ஜமீல். அடுத்து மிஸ்ஸஸ் A.B. சம்சுனா ஆசிரியர் அவர்களை அழைக்கிறேன். இப்பகுதிக்கும் மற்றும் இவ்விழாவுக்கும் கடுமையாக பாடுபட்ட ஒருவர். அடுத்து எம் பகுதியான தரம் 10-11 பகுதியின் பகுதி இணைப்பாளரான மிஸ்டர் A.L. ஃபாரூக் சார் அவர்களை அழைக்கிறேன். அவர்களுக்கான பரிசில்களை எமது கல்லூரியின் அதிபர் மற்றும் பகுதி தலைவர்கள் இருவரும் உட்பட வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக எமது கல்லூரியின் டெபியூட்டி பிரின்சிபல் மிஸ்டர் A.H.M. அமீன் சார் ஆகியோருக்கான பரிசினை பகுதி தலைவர் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒத்துழைப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நிகழ்ச்சியுடன் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எமக்கு வழிகாட்டிகளாக அமைந்து நல்வழியில் இட்டுச் சென்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உணர்ச்சிகரமான கவிதை ஒன்றை வழங்க J.M.R. சரோஸ் என்ற மாணவரை அழைக்கின்றேன். Heartfelt thanks for teachers for shaping the minds and features of our students. Further, J.M.R. Saroz will now present a heartfelt poetry recitation.
இந்த பிரியாவுடைய நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். பேரளவில் இன்று ஓஎல்டி. பேரளவில் இன்று ஓஎல்டி. பிரிவின் ஆற்றாமையோ இன்னும் ஓஎல்டி. நாட்காட்டியின் பக்கங்கள் மடிக்கப்படுவது கல்வி கணக்கு. நினைவு புத்தகங்கள் திறக்கப்படுவதுதான் நட்பின் வழக்கு. காலை மணியுடன் கைகோர்த்த பொழுதுகள், ஆங்கு ஓங்கி ஒலித்த மாலை நேரங்கள், எம் புத்தகப் பைகளில் கனத்து நிற்கும் உறவுகள் இன்னும் இருக்கின்றன. சுகமாய் யாவும் வலிக்கின்றன. சிரிப்பும் அழுகையும் மாறி மாறி இடம் பிடிக்கும் எம் பள்ளிக்கூடம் ஒரு போதி மரம். சிரிப்பும் அழுகையும் மாறி மாறி இடம் பிடிக்கும் எம் பள்ளிக்கூடம் ஒரு போதி மரம். எம் இனிய ஆசான்களே, எம் இனிய ஆசான்களே, பாடங்களை மட்டுமல்ல எம் ஜீவித புத்தகங்களையும் நாம் புரட்டிட வகை செய்தவர் நீங்கள்தானே. எம் வெண்கட்டி வேந்தர்களே, எம் வெண்கட்டி வேந்தர்களே, வெற்றி களிகளாய் திரண்டு வந்த எம்மை உளிகொண்டு செதுக்கிடும் உன்னத சிற்பிகளும் நீங்கள்தானே. அளவான கண்டிப்பும் ஆழமான அன்பும், அளவான கண்டிப்பும் ஆழமான அன்பும் ஆசிரியத்தின் ஆளுமையென உணர வைத்தது இந்நாள். என் ஆத்மார்த்த நண்பர்களே, ஒரே கதிரையில் உட்கார்ந்து ஒரே கனவுகளை பகிர்ந்து மீசை அரும்பும் வயதில் வகுப்பறை மேசையில் ஆயிரம் கணாக்களுடன் விடையின்றிய கேள்விகளாய் தொடர்கிறது பயணம். சத்தமிட்டு சண்டையிட்டோம், சங்கீதமாய் சிரித்து மகிழ்ந்தோம். சத்தமிட்டு சண்டையிட்டோம், சங்கீதமாய் சிரித்து மகிழ்ந்தோம். அத்தனையும் முத்துக்கள் எம் அன்பின் விருட்சங்கள். டித்வா புயல் போல, டித்வா புயல் போல பிரிவின் கூடல்களும் பேரன்பின் பெருவெள்ளமாய் பாய்கிறதே ஒளிகளில் நைல் நதியாய். வகுப்பறை செங்கல்லில் ஒட்டி இருக்கும் நினைவலைகள், வகுப்பறை செங்கல்லில் ஒட்டி இருக்கும் நினைவலைகள் நாம் சொல்வது போல் சாதாரணமானவை அல்ல, நெஞ்சை நிரடும் சதா ரணங்கள். நாளை எனும் விடியலில் புதிய வகுப்பு, புதிய முகங்கள், புதிய பாதைகள். ஆனால் கற்ற கல்வியும் உற்ற நண்பனுமே மறக்க முடியா ஓவியங்கள். ஆதலால் உறவும் பிரிவும் இயல்பாகி போன நியதியில் நின்று நாளை ஒளிமயமாக்கும் கல்வியில் ஓங்கி ஒளிப்போம் உலகை வென்று. நன்றி. வரிகளால் எமது உள்ளங்களை தொட்டுச் சென்ற நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக இன்னும் ஒரு பாடல் இடம்பெற உள்ளது. அதற்காக JM ஆத்திஃபை மேடைக்கு அழைக்கின்றேன். Thank you, Zeros, for your recitation. Next will be an English song sung by J.M. Atif. Smooth like butter, like criminal undercover. Gon' pop like trouble, breaking into your heart like that. Woo! Cool shade stunner, yeah, I owe you to my mother. Hot like summer, yeah, I'm making you sweat like that. Breakdown. When I look in the mirror, I melt your heart into two. I'm at the superstar close up. Ooh, do the boy like side step right and left to my beat. High like the moon, rock with me, baby. Know that I got that heat. Let me show you 'cause I can see. Side step right, left to my beat. Get it, let it roll, smooth like butter. Pull you like no other. Don't need no usher. Remind me you got it bad.
Ain't no usher that can sweep you like a rubber. Straight up, I gotcha, making you fall like that. Breakdown. When I look in the mirror, I'll melt your heart into two. I'm at the superstar closer. Ooh, do the body like side step right, left on my beat. I like them on rock with me, baby. Know that I got that heat. Let me show you 'cause stock is cheap. Side step right, left to my beat. Get it, let it roll. Get it, let it roll. Get it, let it roll. Eyes on my wrist, I'm a nice guy. Got the right body and the right mind. Rolling at the party, got the right vibe. More like haters. Fresh boy pulling up a lay low. All the players get moving on the bass low. Got the armies driving behind us when they say so. Let's go, side step right, left to my beat. I like them on rock with me, baby. Know that I got that heat. Let me show you 'cause stock is cheap. Side step right, left to my beat. Get it, let it roll. More like cool shade. And you know we don't stop. I like, ain't no. You be like, oh my god. We can make it rock and say. We can make it bounce and say. Hotter, sweeter, cooler, butter. Get it, let it roll. Thank you. அற்புதமாக ஆங்கில பாடல் ஒன்றை பாடிச் சென்ற ஜே.எம். ஆத்திஃபுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக நிகழ்விலே தரம் 11 பகுதியின் வகுப்பாசிரியர்கள் மற்றும் பகுதி தலைவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற உள்ளது. எனவே அதிதிகளை தயவு செய்து மேடைக்கு மேல் வருமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றேன். Thank you, Atif, for your vibrant performance. And up next is the honoring of our sectional and class teachers for their exceptional dedication and support, for which I would like to invite the distinguished guests upstage. மன்னிக்கவும், தற்பொழுது வகுப்பாசிரியர்களுக்கான கௌரவிப்பல்ல, எமது பகுதியிலிருந்து இணைப்பாட விதான செயற்பாடுகளின் பொழுது அச்சீவர்ஸ் என்ற அடிப்படையில் சில மாணவர்களுக்கான பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட உள்ளது. அந்த அடிப்படையில் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் அத்லெட்டிக் ஈவென்ட் அச்சீவர்ஸ் எம்.எஃப். உபைதுல்லா, யூ.எம்.பி. அப்துல்லா, ஜே.எம். ஆத்திஃப், கே. தகி ஹுசைன், எம்.ஐ.எம். ஹபீப் ஹமாஷ், எம்.ஜே.ஏ. அன்பாஸ் ஆகிய மாணவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். Thank you, sir. அடுத்து ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் பேட்மிண்டன் ஈவென்ட் அச்சீவர்ஸ் எம்.எம். அஷ்மல்,
MJA Afras, MAM Amhar, MFM Anaf, M Hamdi, MA Firoz Ilahi ஆகிய மாணவர்களுக்கான சான்றிதழும் பதக்கங்களும் SDC செக்ரட்டரி மிஸ்டர் என்ஜினியர் ரியாஸ் சார் அவர்களால் வழங்கப்படும். Thank you sir. ஏனைய மாணவர்களுக்கு SDC மெம்பர் மிஸ்டர் ரிஷாத் கான் அவர்களை அழைக்கிறேன். Thank you sir. அடுத்து ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் செஸ் அச்சீவர்ஸ் IKM ஆகில் கான் மற்றும் MII ஷஹ்மி இம்மாணவர்களுக்கான சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை எமது கல்லூரியின் பிரதி அதிபர் மிஸ்டர் அமீன் சார் அவர்களை அழைக்கிறேன். IKM ஆகில் கான் இம்மாணவனே பகுதியில் 2ஆம் இடத்தினை பெற்ற மாணவன் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து மிக முக்கியமானதொரு விடயம், திறமை என்பது சகலருக்கும் இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு கொடை என்றே நாம் கூற முடியும். அதனை பலப்படுத்துவதும் பலவீனப்படுத்துவதும் எமது பயிற்சியும் எமக்குள் இருக்கின்ற நம்பிக்கையும் தைரியமும் தான். அந்த அடிப்படையில் ஸ்ரீலங்கன் ஜூனியர் சயின்ஸ் ஒலிம்பியாட் என்ற ஒரு விடயத்திற்கு MZM ருசைட் என்ற மாணவன் பிரான்ஸ் மெடலை பெற்றிருந்தார். இம்மாணவன் உண்மையாக உங்கள் அனைவருக்கும் முன்னிலையில் ஒரு முன்மாதிரியான மாணவனாகவே நான் கூற விரும்புகின்றேன். ஆகவே இம்மாணவனுக்கான சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கும் பொழுது நீங்கள் அனைவரும், மாணவர்கள், ஆசிரியர்கள் அனைவரும் பலத்த கரகோஷத்துடன் இம்மாணவனுக்குரிய கௌரவத்தை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இம்மாணவனுக்கான சான்றிதழையும் பதக்கத்தினையும் எமது கல்லூரி முதல்வர் MI ஜாபிர் சார் அவர்கள் வழங்கி வைப்பார். முடியாதது எதுவும் இல்லை என்பதற்குரிய அத்தாட்சியே இம்மாணவனாவான்.
அடுத்து எமது பகுதிக்கு பாடங்களை கற்பித்த ஒரு சில ஆசிரியர்களின் பெயர்கள் குறிப்பிடுவதற்கு தவறவிடப்பட்டது. அதற்காக முதற்கண் மன்னிப்பை கோரி தவறவிடப்பட்ட ஆசிரியர்களின் பெயர்களை மீண்டும் ஒருமுறை அழைக்கின்றேன். தயவு செய்து மேடைக்கு வந்து உங்களுடைய பரிசில்களை பெற்றுச் செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் கத்தாப் சார், மிஸ்டர் மயாஸ், மிஸ்டர் அஜ்மல் ஹுசைன். முன்னர் சில ஆசிரியர்களின் பெயர்கள் அழைக்கப்பட்ட போது சில ஆசிரியர்கள் இவ்விடத்தில் இல்லாமையாக இருந்திருக்கலாம். ஆகவே அவ்வாறு இருப்பின் ஆசிரியர்கள் வந்து உங்களுடைய பரிசில்களை வாங்கி செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் எனக்கு இதில் யார் இருந்தீர்கள் யார் இருக்கவில்லை என்று எனக்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் நான் சகலரது பெயரையும் இவ்விடத்தில் உச்சரித்தேன். தயவு செய்து பெயர்கள் உச்சரிக்கப்படவில்லை என்று எண்ணாமல் உங்களுடைய பரிசில்களை, ஏனென்றால் நீங்கள் கற்பித்த மாணவர்கள், இது உங்கள் பகுதி என கருதி உங்களுடைய பரிசில்களை பெற்று செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து எமது பகுதிக்கு நான் அகாடமிக் ஸ்டாஃப் சார்பாக கடமையாற்றிய மிஸ்டர் பாய்ஸ் அவர்களையும் அழைக்கின்றேன். அடுத்து எமது பகுதியில் தரம் 11க்கு கற்பிக்கும் வகுப்பு ஆசிரியர்களாக கடமையாற்றிய ஆசிரியர்களை அழைக்கின்றேன். அவர்களுக்கான பரிசில்கள் தற்போது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட உள்ளது. 11A மிஸ்ஸஸ் SF ரிஃப்கா,
மற்றும் மிஸ்ஸஸ் நஜாகத். Eleven B, Mrs. S.H.M. Mohideen. 11C, Mr. S.B.M. Imtiaz. 11D, Mrs. M.N.M. Najimia. 11E, Mrs. S. Posana. 11F, Mrs. A.H. Rihana Parveen. 11G, Mrs. A.R. Rizana. 11H, Mrs. M.A. Safi Shazni. 11I, Mr. S.M. Sajan. 11 எமது பகுதியின் பகுதி தலைவரை கௌரவிக்கும் தருணம் இது. தமிழ் மொழி மூலமான பகுதியின் பகுதி தலைவரான H.H.M. பாயிஸ். அடுத்து உதவி பகுதி தலைவராக கடமையாற்றிய மிஸ்டர் A.R.M. பஷாரத். அடுத்து இருமொழி கற்கை பிரிவின் பகுதி தலைவர் மிஸ்டர் A.M. திஷான். மேகமாய் வந்து போகிறேன், வெண்ணிலா உன்னை தேடினேன், யாரிடம் தூது சொல்வது என்று நான் உன்னை உதவி பகுதி தலைவரான மிஸ்டர் M.A.R.M. ரிஸ்கான் மௌலவி. என் அன்பே மேகமாய் வந்து போகிறேன், வெண்ணிலா உன்னை தேடினேன். அடுத்து மிஸ்டர் ட்ரிபிள் M. ரமேஷ் சார். Thank you so much, sir. போனதே அதில்தானோ இன்பம், காதல் அழகானதா இல்லை அறிவானதா, காதல் சுகமானதா இல்லை சுமையானதா, என் அன்பே
நன்றி. அடுத்ததாக இந்நிகழ்வின் பிரதம அதிதியும் பாடசாலையின் முதல்வருமான மிஸ்டர் எம்.ஐ. ஜாபீர் சார் அவர்களை கௌரவிக்கும் தருணம் இது. எமது பகுதியின் அனைத்து வகுப்பாசிரியர்களையும் பகுதி தலைவர்களையும் இந்நிகழ்வின் அதிதிகள் அனைவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். Up next is the governing of our college premier, Mr. M.I. Jabir sir, which I will like to call all principals and the sectional heads. அடுத்து எமது கல்லூரியில் இருந்து ஓய்வு பெற்று சென்ற மிஸ்டர் ஜின்னா சார் அவர்களை கௌரவிக்கும் தருணம் இது. பகுதி சார்பான சிறியதோர் பரிசளிப்பு உங்களுக்கு தற்பொழுது பகுதி தலைவர் அவர்களால் வழங்கப்பட உள்ளது. அடுத்து இவ்விழாவின் கௌரவ அதிதியாக வீற்றிருக்கும் மிஸ்டர் என்ஜினியர் ரியாஸ் எஸ்டிசி செக்ரட்டரி அவர்களை கௌரவிக்கும் தருணம் இது. இவர்களுக்கான அன்பளிப்பு பகுதி தலைவர் அவர்களால் வழங்கப்பட உள்ளது. அடுத்து எமது கல்லூரியின் முதல்வர் மற்றும் இவ்விழாவின் பிரதம அதிதியான மிஸ்டர் எம்.ஐ. ஜாபீர் சார் அவர்களின் உரை இடம்பெற உள்ளது. எல்லா புகழும் இறைவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். நிகழ்வின் தலைமை தரம் 11 பகுதி தலைவர்
இமேச்சம் பாயிசர் அவரோடு இணைந்து இந்த நிகழ்வை மற்றொரு தலைமையாக இருந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்ற இருமொழி பிரிவின் இணைப்பாளர் திசான் சார், மற்ற இந்நிகழ்வுக்கு என்னோடு கௌரவ அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களது கல்லூரியின் பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழுவினுடைய செயலாளர் பொறியியலாளர் எம்ஐ ரியாசர் அவர்களே, என்றும் என்னோடு தோள் நின்று செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற பிரதி அதிபர் அமீன் சார் அவர்களே, ஓரிரு நாளுக்கு முன்னர் ஓய்வு பெற்று என்னோடு இருந்து பிரிந்து சென்ற எங்களது அன்புக்குரிய மற்றொரு பிரதி அதிபர் ஷேக் ஹமீத் மௌலவி சார் அவர்களே, நிகழ்வில் இந்த பகுதியினுடைய அதாவது தரம் 10-11 இணைப்பாளராக கடமையாற்றி கடந்த டிசம்பர் 31 தனது பாடசாலைக்கு திரும்பி இருக்கின்ற எனது அன்புக்குரிய ALM ஃபாரூக் சார் அவர்களே, மற்ற இந்த நிகழ்வுக்கு பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழுவை பிரயத்துவம் செய்து வருகை தந்திருக்கின்ற நண்பர் இர்ஷாட் கான் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பெற்றோர்கள் சார்பாக கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதரர்களையும், மேலும் இந்த நிகழ்வுக்கு பிரதான அனுசரணையாளர்களாக தங்களுடைய வளமையான நேச கருத்தை நீட்டியிருக்கின்ற அந்த அனுசரணையாளர்களையும், ஆசிரியைகள், கல்விசார ஊழியர்கள், நான் என்று மதிக்கின்ற எனது அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் ஐபவான். மிகவும் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் நாங்கள் இந்த நிகழ்வை நடாத்தி கொண்டிருக்கின்றோம். கல்லூரியில் இன்னும் ஒரு சில நாட்களில் தங்களது சாதாரண தர பரீட்சையை எதிர்நோக்க இருக்கின்ற இந்த மாணவர்கள் மத்தியில் எதிர்வரும் ஓரிரு நாட்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உயர்தர பரீட்சை நடைபெற இருக்கின்றது. அதற்காக மேலும் 10 நாட்களுக்கு பாடசாலை மூடப்பட இருக்கின்றது. இப்படியான ஒரு இக்கட்டான தருவாயில் இந்த மாணவர்களுக்கு நாங்கள் தீர்மானித்திருந்த ஒரு இறுதி பரீட்சையையும் நேற்றுடன் நிறைவு செய்திருந்தோம். இன்ஷா அல்லாஹ் அந்த பெறுபவர்கள் நாங்கள் தற்போது வரை கிடைக்கப்பெற்ற பெறுபவர்களை பார்க்கின்ற போது பின்வரிசை மாணவர்கள் இங்கு பேசப்படுகின்ற விடயங்கள் உங்களுக்கானவைகள். தங்களுடைய நாமத்தையும் இந்த பாடசாலையினுடைய இந்த பிரதேசத்தினுடைய கீர்த்தியையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய நடவடிக்கைகளில் நிறைய மாற்றங்கள் தெரிகின்றது. எனவேதான் அன்பார்ந்த மாணவர்களே, தற்போது இங்கு மேடையில் கௌரவிக்கப்பட்ட மாணவர்கள் மாகாண மட்ட பரீட்சை பெறுபவர்களை அடிப்படையாக கொண்டு கௌரவிக்கப்பட்டிருந்தார்கள். இருப்பினும் கூட நடைபெற்று முடிந்த எமது பாடசாலையில் நாங்கள் நடாத்திய பரீட்சை பெறுபவர் அதைவிட சிறப்பாக இருக்கின்ற ஒரு நல்ல செய்தியை அறிய கிடைத்திருக்கின்றது. அதற்காக எங்களது ஆசிரியர் குலாம், விசேடமாக அந்த பரீட்சை எதிர்நோக்கிய மாணவர்கள், அவர்களை கண்காணித்து வழிநடாத்திய பகுதி தலைவர்கள், இவர்களோடு இணைந்து செயற்பட்ட பெற்றோர்கள் அனைவருக்கும் விசேட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைவன் உதவியால் உங்கள் அனைவருக்கும் நல்ல பெறுபவர்கள் கிடைக்க வேண்டும். காரணம், மிக சிறந்த ஆசிரியர் குழாமை கொண்டு உங்களுக்கு தரமான கல்வியை தந்திருந்தோம் என்ற நம்பிக்கை நிர்வாக ரீதியாக அதிபர்கள் என்ற அடிப்படையில் எங்களுக்கு உண்டு. ஏனென்றால் மிகவும் கடினமான நேரங்களில் கூட உங்களுக்கான கற்றல் கற்பித்தலை ஒழுங்கமைப்பதில் உங்களுடைய பகுதி தலைவர்கள் மிகவும் நேர்த்தியாக செயற்பட்டிருந்தார்கள். அத்தோடு எனக்கு தெரிகின்றது, இந்த காலையில் வந்து இந்த மண்டபத்தில் நாங்கள் நுழைந்த போது மண்டபத்தினுடைய ஏற்பாடுகளையும் இந்த மேடை அலங்கார அமைப்பையும் பார்க்கின்ற போது ஏதோ ஒரு கருப்பொருளை மையமாக வைத்து அதனை செய்வார்கள். ஆனால் நான் அதனை பிறர் அதிதிகளாக வருகிற போது நான் கேட்பதுண்டு,
இந்த இதில் தீம் என்னன்னு சொல்லி. ஆனால் இன்று என்னை அதிதியாக எடுத்ததன் காரணமாக நான் கேட்கவில்லை, என்னால் இனங்காண முடியாது இருக்கின்றது. இருந்தாலும் நான் ஒரு தீமை எடுத்துக்கொண்டு இதுல இருக்கிற செட்டப் பார்க்குற நேரத்தில் உங்களை விண்ணுலகில் வைத்து பார்க்கிறது போல இருக்கின்றது. ஏனென்றால் ஆங்காங்கே மேகக்கூட்டங்கள் பறந்து கொண்டிருக்கின்றது. கோள் மண்டலத்தின் சில கோள்கள் இங்கு தூக்கி நிறுத்தப்பட்டிருக்கின்றது அதன் முன்னாடி. எனவே வானுயர பறந்த உங்களை இந்த இடத்தில் வைத்து ஒரு விழா எடுப்பது போல் எனக்கு தோன்றுகிறது. அதற்கு ஏற்றாற்போல் இங்கு போடப்பட்ட அந்த முதலாவது ஷோங் நிக்காதே முன்னேறு என்ற அந்த பாடல் வரியை அடக்கியது. நிக்காம முன்னேறுங்கிற அந்த விடயம் இன்னும் நீங்கள் உச்சந்தொட வேண்டும். காரணம் என்னவென்றால் இந்த வரலாறு 16ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்ட வரலாறு. நான் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்ற அடிப்படையில் ஐரோப்பியர்களால் உங்களுக்கு தெரியும் விண்வெளிக்கு சென்று அந்த சாதனைகள் எல்லாம் படைத்து இந்த கோள் மண்டலங்கள் எல்லாம் எவ்வாறு இருக்கு என்பதையும் சந்திரனில் உள்ள மேடு பள்ளங்களையும் உங்களுக்கு கோடிட்டு காட்டிய வரலாறுகள் தற்போது 400 வருடங்கள் தாண்டிவிட்டது. எனவே நீங்கள் இதைவிட மேலாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் படைத்த மாணவர்கள். ஆனால் உங்களுக்குள் இருக்கின்ற திறமைகளை நீங்கள் இன்னும் காணவில்லை என்றுதான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் இந்த நவீன யுகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மிகவும் ஆளுமை மிக்கவர்கள். ஆனால் எங்களுடைய நேரத்தை நாங்கள் சரியாக திட்டமிட்டு செயற்படுத்துவதில் தான் அது இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அண்மையில் எமது பாடசாலையில் உங்களுடைய சிரேஷ்ட ஒரு மாணவர் தற்போது உயர்தரத்தினுடைய விஞ்ஞான பிரிவில் கற்றுக்கொண்டிருக்கின்றார், ரிமாஸ் என்ற மாணவர். அந்த மாணவர் உங்களுடைய வயது ஓஎல் படிக்கின்ற போது, தரம் 10 படிக்கின்ற போது 2 தடவைகள், தற்போது அவருக்கு 3வது தடவை கிடைத்திருக்கின்றது. சர்வதேச ரீதியாக நடத்தப்பட்ட ஆராய்ச்சியாளர்களுக்கான அந்த விஞ்ஞான போட்டியிலே சர்வதேச ரீதியாக அவர் மோதி எமது நாட்டுக்கும் எமது பாடசாலைக்கு எமது பிரதேசத்திற்கும் அவர் 1ஆம் இடத்தை பெற்று உலகிலே புகழ்பூத்த பல்கலைக்கழகங்களாக இன்றும் அன்றும் இருக்கின்ற ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ், டோக்கியோ பல்கலைக்கழகம் இவ்வாறான பல்கலைக்கழகங்களில் அவரை விஞ்ஞான பீடத்தில் வந்து மருத்துவத்துறையில் அவர் கற்பதற்கு இப்போது கூட அனுமதியை வைத்திருக்கின்றார். 3 தடவை அவரை தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அவரை நான் அடிக்கடி செல்லமாக அழைப்பதுண்டு, இளம் விஞ்ஞானி என்று சொல்லி. அப்படிப்பட்ட மாணவர்களும் அப்படிப்பட்ட சமூகமும் தான் எமது இந்த பிரதேசம். எனவே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆளுமையை நீங்கள் சரியான சந்தர்ப்பத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். என்றால் நாங்கள் எவ்வாறு இருக்கிறோம் என்றால், பொதுவாக எல்லாமே எழுதப்பட்டதன் அடிப்படையில் தானே நடக்கின்றது. அது எங்களுடைய கலாக்கதிர், எங்களுடைய சமய ரீதியாக எங்களுடைய தலையெழுத்து எழுதப்பட்டு விட்டது. அதன் அடிப்படையில் நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று இருந்தாலும் கூட, ஏனென்றால் இங்கு இஸ்லாம் பாடம் கற்பிக்கிறவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு தெரியும். கலாக்கதிரை பற்றி பேசுகிற போது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருவர் கேட்கின்றார், எல்லாம் எழுதப்பட்டது போல் தான் நடக்கும் என்றால் நாங்கள் எதுவும் செய்ய தேவையில்லையே, எங்களுடைய விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டு நினைத்த மாதிரி நடக்கலாம் தானே என்று கேட்டபோது அவருக்கு சொல்லப்பட்ட உபதேசம் என்னவென்றால், இறைவனையும் நம்பிக்கொள், ஒட்டகத்தையும் கட்டிவை என்று. ஏனென்றால் மனித முயற்சிக்கு அங்கு விமோசனம் இருக்கின்றது. சொல்லுவார்கள் தர்மம் தலை காக்கும் என்று. நாங்கள் ஏதாவது தர்மங்கள் செய்கின்ற போது சில நேரம் எங்களுக்கு உடனடியாக அதனுடைய நன்மைகள் தெரியாவிட்டாலும் கூட அதன் மூலமாக எங்களுக்கு வர இருக்கக்கூடிய ஒரு தீங்கு தடுக்கப்பட்டிருக்கலாம் என்றாவது நாங்கள் இறைவனை நம்பிக்கொள்ள வேண்டும். மாறாக என்ன இறைவன் எனக்கு எதுவுமே தரவில்லை என்று
நாங்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. அதனால் தான் சொல்வார்கள், எல்லாமே எழுதப்பட்டது நடக்குது என்று சொல்லிவிட்டு சாலையை கடக்கின்ற போது நாங்கள் ஏன் வலப்பக்கமும் இடப்பக்கமும் பார்க்கின்றோம்? ஏதாவது நடந்திருந்துதான். ஏனென்றால் அதான் உண்மை. மனித முயற்சி அவசியம். இல்லாவிட்டால் நாங்கள் எல்லாம் எழுதியபடியே நடக்கும் என்று வீட்டை இருந்தால் உங்களுக்கு பட்டமும் பதவிகளும் வந்து வெள்ளடிக்கும் தானே. எனவே அன்பார்ந்த மாணவர்களே, உங்களுக்குள்ள இருக்கிற ஆளுமைகளை, மிகவும் பொன்னான காலம் இது, மிகவும் காத்திரமான சகல துறைகளிலும் போட்டிகள் கூடிய காலம். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய மாணவர்களில், இங்கு நடைபெற்ற நிகழ்ச்சிகளில், பல நிகழ்வுகளில் அவதானித்தேன், அத்தனை பேரும் என்ன சொல்றது, கூக்குரலிடக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். ஏதாவது ஒன்று இங்கு நடக்கிறது, சரி, எங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக நாங்கள் அவ்வாறு செய்கின்றோம், ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அது தொடர்ச்சியாக செய்கிற போது அது வேறு அர்த்தத்தை கொடுக்கும். கைதட்டி பாராட்டலை வழங்கலாம், அதுக்கு பதிலாக விசிலடித்து நாங்கள் அந்த ஒரு வேறு ஒரு சமூக பிரிவினர்கள் மாதிரி நாங்கள் தோன்றிவிடக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் மாணவர்கள், சாதாரணமானவர்களை எதிர்காலத்தில் நாங்கள் ஒரு சாணக்கியர்களாக மாற்ற இருக்கின்ற, இந்த பிரதேசத்தை ஆள இருக்கின்ற, ஒரு சமூகத்தை தலைமை தாங்க இருக்கின்ற செயல் வீரர்கள் நாங்கள். ஒரு காலம் வரும், உங்களுடைய ஜெனரேஷனுக்குரிய காலம் வரும். அந்த காலத்தில் நீங்கள் சின்ன வயதுகளில், விவரம் தெரிந்த வயதுகளில் செய்த ஒவ்வொரு சேட்டைகளையும் செயல்களையும், அடுத்தவருக்கு தோண்டிய குழிகளையும் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கே உங்கள் மீது பொறாமை வரும். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு இருளை இருளால் நீக்க முடியாது, ஒரு வெளிச்சத்தினால் தான் நீக்க முடியும். ஒரு இருளொன்று வருகிறதா இருந்தால் அங்கு நாங்கள் வெளிச்சம் விட வேணுமா இருந்தால் இன்னொரு இருளால் அதை காண முடியாது. எனவே நாங்கள் புதிதாக யோசிக்க வேண்டும். எங்களுடைய சிந்தனைகளும் செயற்பாடுகளும் அகலமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தற்போது நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம், நாங்கள் எவ்வாறெனினும் ஓயல் எழுதலாம், ஓயலில் நாங்கள் பாஸ் பண்ணாவிட்டாலும் கூட வேறு பிரத்யேகமாக கோர்ஸ்கள் செய்யலாம். ஒரு வீடுகளில் இருக்கக்கூடிய பெற்றோர்களை துன்புறுத்தி அல்லது அவர்களுடைய சொத்துக்களை விற்பனை செய்து ஏதாவது கற்றுக்கொண்டு நாங்கள் உயர்கல்வியை கற்று தொழில் வாய்ப்புகள் நுழையலாம் என்று. இன்று நான் சொல்கிறேன், எங்களுடைய பொறியியலாளர் அவர்கள் இருக்கிறார்கள், இன்று பல பொறியியலாளர்கள் இன்னும் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த ஊரிலேயே, இந்த பிரதேசத்திலே, இந்த நாட்டிலே ஆக டிமாண்ட்ஃபுல்லான ஜொப்பாக நாங்கள் மாணவர்களுடைய கல்வித்துறையில் பார்ப்பது மருத்துவத்துறையும் அதே போன்று இந்த பொறியியல் துறை. இந்த ரெண்டு துறைகளிலும் தற்போது வெற்றிடம் இல்லாத துறையாக மாறி நிற்கிறது இந்த பொறியியல் துறை. அதற்கு மாற்றீடாக அந்த பொறியியல் துறையில் கணனித்துறை பொறியியலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். இப்ப அதுவுமே இல்லை. அந்த மார்க்கெட்ல நுழையிறதுக்கு உங்களுக்கு இன்னும் 8 வருஷம் இருக்கிறது. ஆனால் நான் சொல்லுகிற அந்த இடத்துல சாதாரணமாக நான் ஒரு பிரபலமான ஒரு கணனி துறையில இருக்கக்கூடிய ஒரு வேர்த்துசா என்ற கம்பெனியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த ஒரு அமெரிக்கன் பெரியதொரு இன்டர்நேஷனல் கம்பெனி. அந்த கம்பெனியில 100 பேரை, அதாவது பயிற்சிக்காக ட்ரெயினியாக சேர்ப்பதற்கு 5000 அப்ளிகேஷன் வந்திருக்கிறது. பொறியியல், அதாவது இந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்மார் 5000 பேரிடமிருந்து 100 பேரை சும்மா தற்காலிகமாக ஒரு பயிற்சிக்காக இணைத்துக் கொள்வது. இந்த அளவுக்கு இன்று வேலை வாய்ப்பு இல்லாத நாடாக எமது நாடு மாறி நிற்கின்றது. வெளிநாடுகளிலும் அவ்வாறு தான். எனவே அன்பார்ந்த மாணவர்களே, எந்த துறைக்கு போக வேண்டும், எந்த துறையில் நாங்கள் சிந்தித்து செயற்பட வேண்டும் என்கிற பிளான் இப்ப உங்களோட கையில் இருக்கணும். அடுத்த 20 இயர்ஸ்ல இந்த நாட்டில் நீங்கள் நிலை பெற்று இருப்பதற்கு உங்களோட பிளான் என்ன? எப்படி நாங்க சஸ்டெயின் பண்ற இந்த எங்களுடைய வாழ்க்கையை? எந்த விதமான திட்டமும் இல்லாம
ஒரு திசை இல்லாம ஒரு வகையான பறவைகளாக இருக்கின்றீர்கள். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, எல்லோரையும் சொல்லவில்லை, குறிப்பிட்ட ஒரு தொகுதியினர்கள் நாங்கள் எல்லாவற்றுக்கும் கூக்குரலிடக்கூடியவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இது மிகவும் இக்கட்டான நிலைமையில் உங்களுக்கு இந்த ஓயல் டே நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். மிகவும் பிரயத்தனம் எடுத்து உங்களுடைய பகுதி தலைவர் என்னிட அனுமதியை பெற்றிருந்தார். என்ற புதிய கல்வியாண்டு ஆரம்பித்திருக்கிறது. மாணவர்களுடைய பாடத்திட்டங்கள் எல்லாம் புதிதாக மாற்றப்பட்டிருக்கின்றது. மாணவர் அனுமதி நடைபெற்றிருக்கின்றது. இன்று கூட இந்த மண்டபத்தில் நடத்த இருந்த தரமாறு மாணவர்களுக்கான அனுமதியை கூட நாங்கள் வேறு இடத்துக்கு மாற்றி உங்களுக்கு இந்த இடத்தை ஒதுக்கி தந்திருக்கிறோம். காரணம், இறுதி நேரம் வரைக்கும் உங்களை சந்தோஷமாக வழி அனுப்ப வேண்டும். எனவே அன்பார்ந்த மாணவர்களே, எதிர்வருகின்ற பரீட்சைக்கு இன்னும் சில நாட்களே இருக்கின்றது. உங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் திட்டமிட்டு செயற்படுத்தி, இங்கு பலரும் குறிப்பிட்டிருந்தார்கள், இந்த பாடசாலையினுடைய சாதனையாக இருந்து கொண்டிருப்பது 23/9. அது மாத்திரமல்ல, உயர் தரத்துல கற்பதற்கு தகமை பெற்ற பாஸ் ரேட் என்கிற 80%. இது ரெண்டையும் நீங்க முறியடிக்கணும். முறியடித்து இந்த பிரதேசத்திலேயே நாங்கள் தான் இந்த பாடசாலையின் சாதனையாளர் என்ற அந்த நிலைமையை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே அன்பார்ந்த மாணவர்களே, இது வாழ்க்கை என்கிறதும் வயது என்கிறதும் சாதாரண விடயமல்ல, மிகவும் பொன்னான நேரம். இதற்காக உங்களுடைய பகுதி தலைவர் அவர்கள் மிக பிரயத்தனத்தோடு உழைத்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய செயற்பாடுகள், அவரோடு இணைந்து அவர்களுடைய இணைப்பகுதி தலைவர்கள், அதே போல இருமொழி பிரிவு மிக ஆரோக்கியமாக இருக்கின்றது. அவர்கள் 10 மாணவர்களை எங்களுக்கு இனங்காட்டி இருந்தார்கள் 9A சித்தி பெறக்கூடிய. இன்னமும் அது பூர்த்தி அடையவில்லை. இன்ஷா அல்லாஹ் அவர்கள் அதை அந்த பெரியதொரு பிளாஸ்டாக ஃபைனல் ரிசல்ட்ஸில் தர காத்திருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அதை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். இறைவன் அதை நாட வேண்டும். அதைவிட பன்மடங்கான ஒரு பெறுபேறை எங்களுடைய தமிழ் மொழி மூல மாணவர்கள் பெறுவார்கள். அதற்குரிய சகல முயற்சிகளை எங்களுடைய பகுதி தலைவர்கள், பாட ஆசிரியர்கள் அனைவரும் செய்திருக்கின்றார்கள். இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்காக, உங்களுடைய செயற்திட்டங்களுக்காக செய்யப்படுகின்ற அனைத்து செலவுகளையும் எங்களுடைய STCயினால் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே எங்களுடைய STCயினுடைய செயலாளர் மிகவும் காத்திரமாக இந்த கல்லூரியினுடைய அடைவு மட்டங்களிலும் மாணவர் ஒழுக்க விழுமியங்களிலும் உந்துதலாக இருந்து எங்களுக்கு எந்த நேரமும் எங்களோடு இணைந்து எப்போதுமே இந்த பிள்ளைகளுக்கான ஒரு பாசிட்டிவான ஒரு விடயத்தை என்னோட கதைத்துக் கொண்டிருப்பார். எதை கேட்டாலும் நாங்கள் அதை செய்வோம் சார் என்றே சொல்லுவார். இப்படிப்பட்ட அனைவரும் ஒன்றிணைந்து உங்களுக்காக செயற்படுவோம். உங்களுடைய பெற்றோர்கள் இன்று பலர் பல வேலைகளை விட்டு இந்த இடத்தில் வந்திருக்கின்றார்கள். அதே போன்று எங்களுடைய அதிபர்கள் இரவு பகலாக உங்களுக்காக வேலை செய்திருக்கின்றோம். அதே போல எங்களுடைய இந்த பகுதியினுடைய இணைப்பாளராக இருந்த ஃபாரூக் சார் அவர்கள் மறந்துவிடக்கூடாது. மிகவும் கண்டிப்பானவர். அந்த கண்டிப்பான அவருடைய செயற்பாடுகள் பலரை புண்படுத்தியது. ஆனால் அது அவருடைய பாலிசி. ஒரு சிஸ்டமாக இருக்க வேண்டும் என்பதில் அவர் இறுக்கமானவர். எனவேதான் ஒவ்வொருவர்களும் ஒரு ரோல் மாடலாக ஒவ்வொரு விடயத்தில் இருந்திருந்தார்கள். எனவேதான் இந்த மேடை அலங்காரத்தை இங்கு ஆண்களின் துணையின்றி பெண்களால் அரங்கேற்றப்பட்டிருப்பதாக நான் அறிந்திருந்தேன். அப்படியான சிங்க பெண்கள் கூட உங்களுக்கு ஆசிரியைகளாக கிடைத்திருக்கின்றார்கள். இது ஒரு ஆண்கள் பாடசாலை என்றால் பெண்கள் கற்பிப்பதற்கு தயங்குவார்கள். ஜைரா கல்லூரியா வர முடியாது, தலை தெறிக்க ஓடுவார்கள். ஆனால் இன்று விரும்பியோ விரும்பாமலோ பெண்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது கல்லூரி. வெறும் 75 ஆண் ஆசிரியர்கள் மத்தியில் 110 பெண் ஆசிரியைகள் ஒரு மண்டலமாக திரண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் இங்கு இந்த நிகழ்ச்சியை தனியாக நின்று அவர்கள் நடத்துகிறதை பார்த்தால் விளங்கும். ஏனென்றால் இங்கு அறிவிப்பாளருக்கு உதவியாக ரோசன் ஜபீன் அவர்கள் இருந்தார். இந்த மைக் கிட்ட யாரும் வர மாட்டார் என்றால் மனிதர்களுக்கு வேர்வை இல்லாத இடம் உதடு. ஆனா இந்த மைக் கிட்ட வந்தா அதுவுமே இருக்கு. ஒரு கேஷுவலாக ஒரு பெரியதொரு ஒரு ஆங்கர் மாதிரி இருந்து இந்த இடத்தில் இந்த நிகழ்ச்சியை நடக்கிறார். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ரோல் மாடல். அதுதான் நான் சொல்ல வரேன்.
ஆனால் எங்களுடைய ஆண் ஆசிரியர்கள் அப்படி அல்ல, சந்தர்ப்பத்தை கொடுத்து அவர்களை தட்டி கொடுத்திருக்கின்றார்கள். அப்படியான விடயதானங்களில் வியூகம் அமைப்பதில் மிக பேர் செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதுக்கான ஏற்பாடுகளை கத்தாப் சார் செய்திருந்தார் என்பது எங்களுக்கு ரகசியமாக தெரிய வந்திருந்தது. எனவேதான் இவை எல்லாமே ஒட்டுமொத்தமாக உங்களுக்காக செய்யப்பட்டவைகள். எனவே இந்த பாய்சர் அவர்கள் ஒரு தற்காலிகமாக இங்கு இணைப்பு பெற்றிருந்தாலும் கூட அவர் ஒரு இந்த ஆசிரியர் என்பதை விட அவர் ஒரு பிசினஸ்மேன், 100% வியாபாரி. எனவே தான் அவர் குறுகிய காலத்தில் பெரிய தொழில் வல்லுநராக மாறி தன்னை சாதித்து காட்டுகிறார். அவர்கிட்ட கேளுங்கடா உங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லி அவர் வழிகாட்டுவார். ஏனென்றால் எல்லாமே மணி, அதை எப்படி நாங்க மார்க்கெட்டிங் செஞ்சு பெறலாம்ங்கிறதுக்கு அவர் உங்களுக்கு ஒரு ரோல் மாடல். அப்படிப்பட்டவருக்கு கீழே நீங்க இருந்திருக்கிறீங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் நல்லதொரு அவருடைய வழிகாட்டலின் கீழ் இருந்து நீங்கள் செயற்பட்டமைக்கு உங்கள் அனைவருக்கும் பாடசாலை சார்பாக, அதிபர்கள் சார்பாக, தனிப்பட்ட முறையில் எனது சார்பாகவும் வாழ்த்துக்களை கூறி, சிறந்த பெறுபவர்களை நீங்கள் பெற்று நல்லதொரு நிலையை அடைய வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறந்த நற்கருத்துக்களை கொண்ட உரையை வழங்கிச் சென்ற எமது கல்லூரி முதல்வர் மிஸ்டர் எம்.ஐ. ஜாபீர் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்விலே அடுத்தபடியாக எம்மை உற்சாகப்படுத்தும் வகையில் நடனம் ஒன்றை ஆட வருகிறார் MFN சமீர். Thank you, sir. Your words were really meaningful. Next, to make us active, a solo performance will be done by Samit.
அழகிய லைலா பாடலுக்கு அற்புதமான நடனத்தை ஆடிச் சென்ற சமீத் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இந்நிகழ்வில் இடம்பெற்ற நடனக் குழுவினை பயிற்றுவித்தமைக்காக அமீர் சார் அவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற உள்ளது. இதற்காக அதிபர் அவர்களை மேடைக்கு வந்தவரை கௌரவித்து விடுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். Thank you, Zamit, for your outstanding performance. It was really amazing. And after, I would like to call Amir sir for his honoring by our principal Jabir sir. அடுத்து ரினோஸ் சார் அவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெறுகின்றது. Next, honoring of Rino sir will be happening. அமீர் சார் மற்றும் ரினோ சார் ஆகியோரை கௌரவித்து சென்றமைக்கு அதிபருக்கும் பகுதி தலைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து நிகழ்வின் நன்றி உரையை வழங்குவதற்காக ஜே அஃப்தாப் அகமது என்னும் மாணவனை மேடைக்கு அழைக்கின்றேன். Thank you, sir, for your contribution. And next, I'll call upon J. Aftab Ahmed for his vote of thanks. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Respected dignitaries, teachers, and my dear batchmates. On behalf of the GZ O-Level students of 2025, it is my honor to express our heartfelt gratitude. First, our highest appreciation to our Chief Guest, Mr. M.I. Jabir sir, for gracing this occasion and for your motivating address. Your presence is a great honor for us. To our distinguished guest of honor, Engineer Mr. M.I.M. Riyaz sir, thank you for your wise counsel and for sharing your valuable journey with us. We are profoundly grateful to our principal, our deputy principals, Mr. ULS Hamid sir, AHM Amin sir, ALM Tansil sir, and our assistant principal, MS Mubarak sir, for your leadership and for creating an environment in which we could thrive. A special word of thanks for the teachers who presided over today's ceremony, Mr. M. Faiz sir and Mr. A.M. Tishan sir. We also wish to thank our subject coordinators, class teachers, and subject teachers. Your day-to-day guidance, patience, and personal care have been the foundation of our journey here. We owe our growth and readiness to your dedication. Our heartfelt thanks goes to the Student Majlis of OL 2025 batch, the true organizers of today's event. Your vision, creativity, and hard work have given us a memorable farewell. And finally, to my fellow batchmates, thank you for the camaraderie, the memories, and the shared dream. This is not an end, but a proud beginning. Thank you, everyone. May we carry the light of Zahira College forward with courage and confidence. Thank you. நன்றியுரை வழங்கிய நண்பருக்கு நன்றிகள். எமது இந்த சயோனரா நிகழ்வினை நிறைவு செய்யும் முகமாக இறுதியாக சலவாத் இடம்பெற உள்ளது. சலவாத்தினை வழங்குவதற்காக ரிஃபாத் மற்றும் இல்தாப் ஆகிய மாணவர்களை மேடை கலைக்கின்றேன். அத்துடன் உங்கள் அனைவருக்கும் இனிய எதிர்காலம் அமைய வாழ்த்தி விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you, Aftab. And next, to wind up the Sayonara Day of Zahra College, Kalmunay, I would like to call Iltaf and Rifat for the salawat. And I bless you a great day. Subhanakallahumma wa bihamdika ashhadu an la ilaha illa anta astaghfiruka wa atubu ilayk. Sallallahu ala Muhammad sallallahu alayhi wa sallam.
sallallahu